Hi friends, welcome to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறேனோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோல ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். பிரியாணியே தோத்து போயிடும், அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க, அப்பதான் நான் என்னென்ன இன்கிரிடியன்ஸ் யூஸ் பண்றேங்கிறது உங்களுக்கு டீடைலா தெரியும். ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு குக்கர்ல 1/2 கப் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதும் 2 பீஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காயை இது போல 2 பிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 முழு பல் பூண்டை இது போல நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு தோலோட சேர்த்திருக்கேன், நீங்க விருப்பப்பட்டா தோலை ரிமூவ் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயை நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டுல இருந்து 3 பெரிய வெங்காயம் இது போல நீளமா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமா சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி இது போல ரஃபா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்ப இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸ்டார்டிங்ல 2 தக்காளி நம்ம கட் பண்ணி சேர்த்துருந்தோம். இந்த ஸ்டேஜ்ல 3 தக்காளியை இது போல நல்லா அரைச்சிட்டு பேஸ்டா சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு தக்காளி பேஸ்ட் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க நம்ம சேர்த்த தக்காளி பேஸ்ட் எல்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நார்மல் வாட்டர்ல 10 நிமிஷம் மீன் மேக்கர் ஊற வச்சிருந்தேன், அதையும் இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கோங்க. நல்லா ஈரம் இல்லாம தண்ணி எல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்க தேவைப்பட்ட சின்ன மீன் மேக்கர் கூட சேர்த்துக்கோங்க, நான் அன்னைக்கு பெரிய மீன் மேக்கர் யூஸ் பண்ணிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜ்ல ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு காட்டுறேன் பாருங்க. பாருங்க அரிசி எல்லாம் சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் ரைஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க இது போல நல்லா ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வரணும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பாதி அளவுக்கு எலுமிச்சைப்பழம் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்ட்ட எலுமிச்சைப்பழம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்பில்லாத தயிரா சேர்த்துக்கோங்க.
நான் இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் தயிரும் அரைப்பழம் லெமனும் சேர்த்திருக்கேன். இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலில் ஈஸி அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ரெசிபிஸ் நிறையாவே அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் கமெண்ட்டில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு சாதம் வெந்து வரும்போது ஈக்குவலாக இருக்கும். இப்போ 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் 2 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க ரொம்பவே சூப்பரா நம்மளுக்கு சாதம் வெந்து வந்திருக்கு. அவ்வளவுதான், ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான மீன் மேக்கர் வச்சு ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி பார்த்தாச்சு. கண்டிப்பா நீங்க மீன் மேக்கர் வீட்ல வாங்குனீங்க அப்படின்னா ஒன் டைம் இந்த ரெசிபி நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். உங்க வீட்டு குட்டீஸ்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. முக்கியமாக நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு நல்ல ரெசிபின்னு கூட சொல்லலாம். நம்ம இதில் மீன் மேக்கர்லாம் சேர்த்துருக்கனால அப்படியே சிக்கன் பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்குங்க. பாருங்க கையில் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதில் நம்ம பூண்டு, கொத்தமல்லி, தக்காளி எல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கோம். ரொம்பவே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். டெய்லி ஒரே மாதிரி குழம்பு சோறுன்னு சாப்பிடாம ஒன் டைம் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடட்டும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.